எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது OnePlus 11R. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், கேமரா கம்பேரிசன் வீடியோ, பேட்டரி லைஃப் கம்பேரிசன் போட்டோமான்னு தெரியல. பட் சில வீடியோஸ் நம்ம வந்து இந்த ஃபோன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ வந்து 12R லான்ச் ஆகியே ஒரு ஒரு 6 to 7 months இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் ஃபோன், ஒரு 2023 ஃபோன், ஒரு 2023 மிட் ரேஞ்சர் ஃப்ளாக்ஷிப்புங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 2025 கிட்ட வரப்போகிறோம். ஸோ 13Rலாம் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி சைனாலலாம் அந்த ஃபோன்ஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபோன் எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றியே பார்க்கலாம். பில் குவாலிட்டி வந்து நமக்கு ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் போகுது. ஸோ எனக்கு வந்து இந்த பில் குவாலிட்டி பிடிச்சிருக்குது. மெட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு 40,000 rupees ஃபோனு. ஆனால் வந்து இவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்காக தான். ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது OnePlus 11 மாதிரியே இருக்குது. எக்ஸப்ட் அந்த ஹாசல்பிளாடோட லோகோ இல்லை. அதை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபோனும் வந்து ரொம்ப ஒரு ஒரு டாலான ஃபோன் தான். ஆனால் வந்து ரொம்ப பல்கிலாம் எதுவும் இல்லை, நல்லா தின்னா இதாக தான் இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எனக்கு லைக் OnePlusல இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. 12 இதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 13ல இப்போ வந்து இந்த கேமரா இது மட்டும், இந்த ரவுண்டு மட்டும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆஃப் சென்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிசைன் நான் அந்த சைனா ரிலீஸ்லாம் பார்த்துருந்தேன். பட் எனக்கு அது பெருசாக பிடிக்கல. இந்த டிசைன் சீம்லெஸ்ஸாக இருக்குது பாருங்களேன். ஒரு கேமரா மாடல் வந்து அப்படியே மெல்ட் ஆகி ரெயில்ஸ்க்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். பட் இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு திக்கான கேஸில் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு லைட்டான கேஸில் போட்டிங்கன்னா இதோட ஸ்லிம்னஸே மெயின்டைன் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஸ்கின் போட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஃபோன், இது மேட் ஃபினிஷ் வேறு. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் வந்து ஃபோனை நேக்கடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வழுக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நல்ல கேஸாக பார்த்து போட்டு யூஸ் பண்ணுறது சஜஸ்டட். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது இது நார்மலான ஒரு இதுதான். அலர்ட் ஸ்லைடர் வந்திருக்குது, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ராஸுங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு டிபிக்கல் OnePlus ஃபோன் மாதிரி தான். அடுத்து டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 6.7 inch கிட்ட இருக்குது. ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 120 Hz. ஸோ 120 Hz வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இது அடாப்டிவ் இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு 120 Hz. அதனால் நீங்கள் பேட்டரி லைஃப் கன்சர்ன்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த 120 Hz யூஸ் பண்ணுறதுக்கு தயக்கப்படுறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் வந்து இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அடாப்டிவ் மாதிரி வச்சுருக்கலாம், கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா அகெயின் இது வந்து ஒரு 2023 40,000 rupees ஃபோன். நமக்கு 2021-2லே வந்து இந்த LTPO அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இங்கெல்லாம் தான் OnePlus வந்து கொஞ்சம் கார்னர் கட் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல AMOLED பேனல், நல்ல பெரிய சைஸ் பேனல், நமக்கு வந்து கண்டென்ட் வாட்சிங்க்கெலாம் நல்லாவே இருக்குது. பிளாக்ஸும் நல்லா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லைக் பீரோல்ஸ் காட்டுறேன், நல்லா இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளே வேறு. எனக்கு வந்து பர்சனலி கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ரீமியம் ஃபீல் தரும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு 5 to 6 years பேக் போனீங்கன்னா, ஒரு 2017 2018 மாதிரிலாம் போனீங்கன்னா, அப்போ வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே ஃபோன் தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிடுச்சு. பட் பர்சனலி கர்வ் டிஸ்பிளேஸ் ஃபோன் எனக்கு பிடிக்கும். அது வந்து இங்கே இருக்கிறது நல்லா இருக்குது. பட் அது பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து இந்த ஃபோனோட மேஜரான இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். OnePlus 11Rல வந்து நமக்கு ஐ திங்க் 8 Gen 1 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து 8 Gen 1 8 Gen 1 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 2023ல வரும்போது நமக்கு வந்து 8 Gen 2லாம் வந்துருச்சு. எஸ், 8 Gen 2ல வந்துருச்சு 2023ல. ஸோ 2022ஓட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 8 Gen 1லாம் வந்து
இந்த 11R கொடுத்துருந்தாங்க. அதே இதுதான் வந்து 12R இருக்கும். அதாவது 8 Gen 2 8+Gen 2 கொடுத்துருந்தாங்க. OnePlus 12ல வந்து 8 Gen 3 இருந்தது. அடுத்து நமக்கு வந்து 8 Elite வரப்போகுது. அது வந்து வேற டாபிக், நம்ம அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஸ்டார்டிங் மாடல். சாரி, இப்போ 8GB வந்து பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்துது. நமக்கு வந்து ரேம் எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறைய ஃபில் ஆகலைன்னா ரேமாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா கேம்ஸ் விளையாட முடியுது. லோ பவர் மோடில் யூஸ் பண்ணாலும் கேம்ஸ் நல்லா விளையாட முடியுது. கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட் தெரியுது. பட் அது வந்து நமக்கு கேமிங்கில் நம்ம ரொம்ப புஷ் பண்ணும்போது ப்ராசஸரை வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஹீட் தெரியுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நமக்கு வந்து OnePlusல வந்து கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். லைக் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி, ரொம்ப புஷ் பண்ணும்போது நான் சொன்னேன்ல அந்த ஹீட் ஆகிற விஷயங்கள், அதெல்லாம் என்னென்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து 50% ட்ராப் ஆகிடுது. பட் அப்படிங்கும் போதும் உங்களுக்கு இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸருங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப லேகோ ரொம்ப ஃப்ரேம் ட்ராப்ஸோ தெரியுது, பட் ரொம்ப தெரியறதில்ல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டட் ஃபோனாக. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 மெகாபிக்சல், அதாவது ஒரு செல்ஃபி கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின், 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ இது வந்து நமக்கு OnePlus 11ல் வந்து ஐ திங்க் ஒரு ப்ரைமரி சென்சாருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு அல்ட்ராவைட் நல்ல கிளாரிட்டியான இது கொடுத்துருந்தாங்க. இங்கே அதுலலாம் காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 மெகாபிக்சல் சென்சருமே வந்து சேம் சென்சருங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. பட் டிஃப்ரெண்ட்டான ஆப்டிமைசேஷன், ஏன்னா வந்து அங்கே ஹாசல்பிளாட் கொலாபரேஷன் இருந்தது, இங்கே இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே லைக் இதில் காட்டியிருப்பேன் அன்பாக்சிங் டைமில். பட் இப்போ வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ டைமில் வந்து இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் பற்றி பேசணும்னா நல்லா இருக்குது. பட் வந்து நம்ம வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு OnePlus ஃபோன் மாதிரி தான், ஒரு OnePlus 7, 8 இந்த மாதிரி டைம்லலாம் பார்க்கும்போது OnePlus ஃபோனோட கேமராஸ் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் வந்து நமக்கு வந்து ஒரு ஐஃபோனோ ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் கூட வந்து கம்பீட் பண்ணுற அந்த டயரில் வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த 11R வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹாசல்பிளாட் பிராண்டிங், ஹாசல்பிளாடோட கொலாபரேஷன் இதனால வந்து. பட் அதுவுமே வந்து நமக்கு சாம்சங் அளவுக்கு ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் கம்மி. அதாவது நமக்கு அந்த டாப் 3க்கு கீழே அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus ஃபோன், ஒரு ஓப்போ ஃபோன் கூட, ஒரு ஓப்போ ஃப்ளாக்ஷிப் கூட கம்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 40Kக்கு வந்து கேமராஸ் வந்து நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நான் இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓவராலாக இந்த கேமரா பற்றி பேசணும் அப்படிங்கும்போது நல்லா இருக்குது கேமராஸ். இவங்க வந்து இப்போது அப்டேட்ஸ்லேயும் வந்து லைக் எதுவுமே வந்து கேமராஸை கெடுக்காமல் இருக்காங்க. செல்ஃபீஸ் மட்டும் லைக் இன்னும் கொஞ்சம் சில இதுக்கு ரெசல்யூஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைடுக்கு பதிலாக ஒரு 12 மெகாபிக்சலோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து OnePlus 6ஓ 5ஓ அந்த முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கு பதிலாக ஒரு 20 மெகாபிக்சல் ஒரு 32 மெகாபிக்சல் மாதிரி ஒரு நல்ல செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கலாம். மற்றபடி இதில் 4K 60 சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கேமரா ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வெல் குட் கேமரா அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 5K mAh 5000 mAh பேட்ரி இருக்குது. பட் 5000 mAh அளவுக்கு பேட்ரி லைஃப் தருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, 120 Hz, இவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப், இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது நமக்கு வந்து OnePlus ஃபோன்ஸ்க்குன்னு இருக்கிற அந்த ஆவரேஜ் பேட்ரி லைஃப்புங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நமக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு சாம்சங் ஃபோனோ
இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப பவர் பேக்டு பேட்டரிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இது வந்து நார்மலாக ஒரு ஆவரேஜான பேட்டரி லைஃப் கொடுக்குற ஃபோன் தான். பட் நல்ல விஷயம் என்னென்னா 100 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து 0 to 100 வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா எப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். இப்போ வரைக்கும் எப்படின்னா நல்லா இருக்குது, பேட்டரிக்குன்னு எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேட்டரி சீக்கிரத்துலேயே ட்ரெயின் ஆகிற மாதிரி பார்க்குறோம், மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸிங். இந்த ஃபோன் வந்து நாங்கள் பார்க்கும்போது 28Kக்கு கிடச்சிது ஒரு 6 months பேக்கு. இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20Kக்குள்ள செகண்ட்ஸில் எங்கேயாவது கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கிடலாம். ஆர் ஒரு 25K கிட்ட புது ஃபோனாக கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். அதுக்கு மேலே ஒரு 32ங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு ஒரு மார்ச் கிட்ட பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு OnePlus 12R வந்து அதே 30K செக்மெண்ட்டில் வரும். அந்த ஃபோன் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் நல்ல ஃபோன். 12R வந்து இதோட ஒரு நல்ல சக்ஸஸர்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு 20Kக்கு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற இந்த Nord CE4 Lite அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவோ பெட்டரான ஃபோன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.